பரமேஸ்வரி அம்மாகிட்டேருந்து சிவகாமி அம்மாவோட ரிப்போர்ட்டை கார்த்தி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி இதுக்கு மேலேயும் நாம் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டியும் தாத்தாவும் தப்பு பண்ணலைங்கிறத நிரூபிக்கணுங்கிறக்காண்டி வெளியே போகிறான். அப்போ நம்ம ரேவதி வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். கேட்கும்போது அவனும் இந்த முத்துவேலும் நம்ம சந்திரகலா அத்தை, அதுக்கப்புறம் நம்ம அதாவது சிவனாண்டி, இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அத்தைக்கு தாத்தாவும் பாட்டியும் தப்பு பண்ணலைங்கிறதையும் நிரூபித்தோன்னா நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். அத்தையும் என்ன மருமகனை ஏற்றுக்கிடுவாங்க. அது போக சந்திராத்தையும் அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணுறத நிறுத்திடுவாங்க. அதனால் நான் வெளியே போய் அவங்க சொந்த ஊரில் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு நம்ம கார்த்தி கிளம்புறான். அப்போ ரேவதியும் நானும் வரேன்னு சொல்லி அவன் கூட கிளம்புறா. உடனே கார்த்தியும் வா போகலாம்னு கூட்டிகிட்டு போகிறான். பரமேஸ்வரி அம்மாவோட சொந்த ஊருக்கு ரேவதியும் கார்த்தியும் போகிறாங்க. அப்போ பரமேஸ்வரி அம்மாவை பற்றி அந்த ஊரில் விசாரிக்கும்போது யாருமே தெரியலைன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு தண்ணி தாகம் எடுக்குது. உடனே கார்த்திக்கிட்ட ரேவதி தண்ணி கேட்குறா. ரேவதி தண்ணி கேட்ட உடனே அங்கே ஒரு கடையும் இல்லை. உடனே கார்த்தி ஒரு வீட்டில் தாத்தா கிட்ட போய் தண்ணி கேட்குறான். உடனே அந்த தாத்தாவும் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கி ரேவதி குடிக்கிறா. குடிச்சு முடித்த உடனே கார்த்தி இந்த தாத்தா கிட்ட பரமேஸ்வரியை பற்றி கேட்குறான். அப்போ அந்த தாத்தாவும் எனக்கு தெரியும், பரமேஸ்வரி என்னோட மகா மாதிரி, அவங்க அம்மாவும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதனால் பரமேஸ்வரி எனக்கு தெரியும், அவளோட வீடு இதுதான், அவள் இங்கே இருக்கும்போது எனக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்து தருவாள். ஆனால் இப்போ அவள் இங்கே இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு வேறு ஊரில் இருந்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டை பூட்டிட்டு சாவியை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கா. உடனே கார்த்தி அவங்க வீட்டை திறந்து காட்டுங்கன்னு சொன்ன உடனே அந்த தாத்தாவும் திறந்து காட்டுறாரு. அங்கே கார்த்தியும் ரேவதியும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ ரொம்ப பெரிய சைஸில் தொங்க போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு கார்த்தி தாத்தா கிட்ட இது யாரோட ஃபோட்டோன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தாவும் இதுதான் பரமேஸ்வரியோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு சொல்கிறாரு. தாத்தா கிட்ட கார்த்தி, தாத்தா நான் இவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவான்னு கேட்க உடனே அவரும் எடுத்துக்கிடுங்க சொல்கிறாங்க. உடனே கார்த்தி அவனோட மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறான். இவங்கள கண்டுபிடிச்சாதான் ஒரு உண்மை வெளியே வரும்னு சொல்லி தாத்தாவும் சரி எடுத்துக்கோப்பான்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் அந்த பரமேஸ்வரி அம்மாவோட சின்ன வயசு போட்டவன் அவனோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்துடுறான். பிறகு கார்த்தியும் ரேவதியும் தாத்தாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. தாத்தாவும் பரவாயில்லப்பான்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தியும் ரேவதியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே கார்த்திக்கிட்ட ரேவதி சின்ன வயசு போட்டோ வச்சு எப்படி கார்த்தி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்கும்போது கார்த்தியும் என்ன ரேவதி இப்படி சொல்லிட்ட, இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டு பரமேஸ்வரி அம்மாவோட சின்ன வயசு போட்டோவை நெட்டில் அடித்து சர்ச் பண்ணால் அவங்க இப்போ என்ன உருவத்தில் இருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிடலான்னு கார்த்தி சொல்கிறான். ரேவதியும் அப்படியான்னு ரொம்ப ஷாக்காகிறா. கார்த்தி நெட்ரஸ் சென்டரில் காரை நிறுத்தி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பரமேஸ்வரி அம்மாவோட சின்ன வயசு போட்டோவை காட்டி இவங்க இப்போ எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணுன்னு நெட்டில் சர்ச் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போய் சர்ச் பண்ணி இதுதான் அவங்களோட ஃபோட்டோன்னு அவர் காட்டுறாரு. அப்போ ரேவதியும் கார்த்தியும் ஷாக்காகிறாங்க. ரேவதி கிட்ட கார்த்தி இது பரமேஸ்வரி அம்மாவோட ஃபோட்டோ, பரமேஸ்வரி அம்மா வா, இவங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குற மீனாட்சி அம்மா தான்னு சொல்ல. ஆமாம் கார்த்தி, எனக்கும் ஷாக்காக இருக்குதுன்னு ரேவதி சொல்ல கார்த்தியும் இவங்க பரமேஸ்வரி அம்மாவே தான், மீனாட்சி அம்மான்னு போய் சொல்லியிருக்காங்க, வா வீட்டுக்கு போய் அவங்கள விசாரித்தா உண்மை தெரிஞ்சிடும்னு கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கார்த்தியும் ரேவதி பரமேஸ்வரி அம்மாவை நோக்கி போகிறாங்க. அப்போ பரமேஸ்வரி அம்மா ஐயா நீங்களும் ரேவதி அம்மாவும் சாப்பிட்றீங்களா, சாப்பாடு ரெடி ஆகிட்டுன்னு சொல்ல அதுக்கு ரேவதியும் சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பேர் உண்மையிலே மீனாட்சியான்னு கேட்க அதுக்கு பரமேஸ்வரியும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி போய் சொல்லாதீங்க, உங்கள் பேர் பரமேஸ்வரின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி உங்கள் சொந்த ஊரில் போய் உங்களை விசாரிச்சு அப்போ நீங்கள் தான் பரமேஸ்வரி அம்மான்னு சொன்னாங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கார்த்தி கேட்க அதுக்கு பரமேஸ்வரியும் ஆமாம் கார்த்தி சார், என் பேர் பரமேஸ்வரி தான், நான் என் கணவர் இறந்த உடனே சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே ஏதாவது வேலை பார்க்கலாம்னு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சாமுண்டீஸ்வரி அம்மாவோட காரில் குறுக்க வந்து விழுந்துட்டேன். அப்போ அவங்க பெரிய இடத்து ஆள் மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்கக்கிட்ட நான் வேலை கேட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்கும்போது நான் பரமேஸ்வரின்னு சொன்னேன். அவங்க உனக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னாங்க. எதுக்கு மேடம்னு வேலை கிடையாதுன்னு கேட்டேன். அதுக்கு ஈஸ்வரி அம்மா உன் பேர் பிடிக்கல, அதனால் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் இந்த வேலையை விட்டால் வேறு வேலை கிடைக்காதுன்னு என் பேர் மீனாட்சி தான்னு பரமேஸ்வரின்னு என்னை கூப்பிடுவாங்க, ஆனால் என்னோட உண்மையான பேர் மீனாட்சி தான் சொன்னாங்க. உடனே பரமேஸ்வரிங்கிற பேரை மறந்துடுங்க, மீனாட்சி தான் அவங்க பேர் அப்படின்னு ஈஸ்வரி அம்மாவும் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலைங்க கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு ரேவதி அம்மாவுக்கு எங்கள் பாட்டியை பிடிக்காத, அவங்க பேரும் பரமேஸ்வரி தான்னு சொல்கிறாங்க. கார்த்தி அவங்கக்கிட்ட நீங்கள் சண்முகத்துக்கு நெருங்குற உறவுன்னு சொன்னாங்க. அவர் சிவகாமி பாட்டியை பற்றி ஏதாவது சொன்னாங்களா, சிவகாமி பாட்டியை எங்கள் பாட்டி தான் கொலை பண்ணினாங்கன்னு நம்ப வச்சுருக்காங்க, அதை நான் நிரூபித்தே ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அம்மாவும் நான் சண்முகத்தோட மனைவி தான் சொல்கிறேன். அதை கேட்டும் கார்த்தியும் ரேவதியும் ஷாக்காகிறாங்க. என்ன நீங்கள் சண்முகத்தோட மனைவியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் அவரோட மனைவி தான், அவர் இறக்குறதுக்கு முன்னால் சிவகாமி அம்மாவை பற்றிய டெவிடன்ஸ் சொன்ன ஒரு ஃபைலில் வச்சு தந்தாங்க.
இதை சிவகாமி அம்மாவோட உரிமையாளர்கிட்ட கொடுத்துருன்னு அவங்க இறக்குறவனுக்கிட்ட எங்கள் வீட்டுக்காரங்க கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு ரேவதி ஈஸ்வரி அம்மாவோட அம்மா பேர் தான் சிவகாமின்னு சொல்ல, அதுக்கு அந்த அம்மாவும் அப்படியா சிவகாமி அம்மாவோட மக நம்ம ஈஸ்வரி அம்மாவா, கடவுளாக பார்த்து தான் என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் கார்த்தி பரமேஸ்வரி அம்மா கிட்ட இப்போ அந்த சிவகாமி அம்மாவை பற்றின எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மாவும் இதோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க பெட்டியிலேருந்து அந்த கார்த்தியோட அதாவது சிவகாமி அம்மாவோட எவிடன்ஸை எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்காங்க. கார்த்தியும் அதை வாங்கி திருப்பி பார்த்தா அதில் இந்த சிவகாமி அம்மாவை பற்றி சிவகாமி பாட்டி அவமானத்தில் இறக்கலை, விசாரணை தான் இறந்துருக்காங்கன்னு அந்த எவிடன்ஸில் இருக்குது. அதை பார்த்ததுமே கார்த்தி இது முக்கியமான எவிடன்ஸ், தப்பு பண்ணலைன்னு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ரேவதிக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரி அம்மா கிட்ட, அம்மா இதுக்காக தான் நாங்கள் உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம், நாங்கள் தேடாத இடமே இல்லை, ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் செய்தது எங்களுக்கு மிகப்பெரிய உதவி, நாங்கள் இதை மறக்கவே மாட்டோம். சிவகாமி அம்மாவை கொண்டுட்டு பழியை தூக்கி எங்கள் தாத்தா பாட்டி மேலே நிறைய ரவுடிங்க, அதாவது நிறைய எங்களுக்கு பிடிக்காதவங்க போட்டுட்டாங்க. அதனால் ஈஸ்வரியத்த குடும்பமும் எங்கள் பாட்டியோட குடும்பமும் பிரிஞ்சே கிடக்குது. எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட எங்கள் அத்தை வர்றதே இல்லை. அதனால் எங்கள் பாட்டி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்கிட்ட அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க, உங்கள் மாமா குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தையும் நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். இப்போ அது உங்களால் தான் நிறைவேற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம கார்த்தி. பரமேஸ்வரி அம்மாவும் இருக்கட்டும், எனக்கெலாம் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் கடவுளுக்கு, நான் இங்கே வந்து சேர்ந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்களும். அதுக்கப்புறம் கார்த்தியும் ரேவதியும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரேவதி உடனே கார்த்திகிட்ட, அம்மா கிட்ட இந்த எவிடன்ஸை காட்டலாம்னு நினச்சா அம்மா ஊருக்கு போயிட்டாங்களேன்னு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறா. அப்போ கார்த்தியும், அதனால் என்ன, எவிடன்ஸ் நம்மக்கிட்ட தானே இருக்குது, அத்தை இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்கல்ல, அவங்கள பற்றி நம்ம நிரூபிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், அதுக்கப்புறம் நம்ம சந்திரா அத்தையும் உண்மை தெரிஞ்சிடும், அவங்க கூட சேர்ந்து திட்டம் போட மாட்டாங்க, அது போக அத்தையும் என்ன மருமகனாக ஏற்றுக்கிடுவாங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்தி சொல்கிறான். உடனே ரேவதியும், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா உங்களை மருமகனாக ஏற்றுக்கிடுவாங்க, அது போக நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், கோயில் கொடைக்கெல்லாம் ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம், 2 குடும்பமும் ஒன்று ஆகணும்னு தான் நானும் வேண்டினேன், அதை கடவுள் நடத்தி கொடுக்க போகிறாரு. ஆனால் எனக்கு என்ன இது இருக்குன்னா, எங்கள் அம்மா இன்னும் இல்லை, அவங்கக்கிட்ட காட்டுனா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்கணும், அதனால தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன், அம்மா எப்போ வருவாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திகிட்ட ரேவதி சொல்கிறா. உடனே கார்த்தியும், எதுக்காக அவசரப்படுற, எவிடன்ஸு காட்டுனா அத்தை நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க, நம்மளையும் ஏற்றுக்கிடுவாங்க, அது போக அவங்களும் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம பரமேஸ்வரி அம்மாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், அவங்களால தான் நமக்கு இப்போ இந்த எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் அவங்களுக்கு காலம் பூரா நன்றி கடனாக இருக்கணும் அப்படின்னு ரேவதியும் கார்த்தியும் ரூமில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக மயிலும் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உடனே சிவகாமி அம்மாவை பற்றின எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. உடனே அவரும், சூப்பர் சகலை, கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்காரு. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ரேவதியும் சொல்கிறா. ஆனால் அம்மா தான் இல்லை, அம்மா கிட்ட காட்டலாம்னு இருந்தான் அம்மா, ஆனால் இந்த நேரத்தில் ஊருக்கு போயிட்டாங்க, எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது, அந்த உண்மையை பற்றி, பாட்டியும் தாத்தாவும் பற்றின உண்மையை பற்றி எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பாட்டியும் தாத்தாவும் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ரேவதி சொல்ல, மயிலும், கவலைப்படாத ரேவதி, சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துடும், அத்தை வரட்டும் ஊர்லேருந்து, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு மயிலும் சொல்கிறாரு. கார்த்தி, ரேவதி, மயில் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க.